ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். கிச்சன் க்ளீனிங் அப்படின்னு ஃபுல் கிச்சனும் க்ளீனிங்லாம் கிடையாது. கிச்சனுடைய கவுண்டர் டாப் மட்டும் நல்லா தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நாம எப்பவுமே பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிறது ஒரு அழகான லைஃப். ஸோ அதை அழகா வாழணும். இருக்கிற நாட்கள்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா, எல்லாமே என்ஜாய் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு நான் பண்ணிருக்க மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு இது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் கொட்டி வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு தான். இது பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கினது. இது இப்போதைக்கு யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கவர்ல கட்டி பரண் மேல ஏத்திட்டேன். அது மேலேயே கிடந்துச்சு ரொம்ப நாளா, ரொம்ப வருஷங்களான்னு சொல்லணும். அதை நான் எடுக்கவே இல்லை, யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா இது யூஸ் பண்றது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாததுனால தூக்கி மேல போட்டிருந்தேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில ரொம்ப நாள் கழிச்சு, வருஷங்கள் கழிச்சு அதை எடுக்கும் போது இங்க பாருங்க அதோட நிலைமைய. வேகமா பிடிச்சி அமுக்கணும்னா நொறுங்கி எல்லாத்தையும் சுக்குநூறா நொறுங்கி கொட்டிரும். அந்த மாதிரி ரொம்ப இத்து போயிடுச்சு. அதனால எந்த பொருள் வாங்கினாலும் அதை ஹாப்பியா சந்தோஷமா யூஸ் பண்ணிடணும். எதையுமே தூக்கி மேல வைக்க கூடாது. அதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். இந்த ஜார் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் சர்ப்ரைஸ் கிஃப்டா வாங்கிட்டு வந்திருந்தான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஜார் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே நல்லா விளக்கி கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இருந்தாலுமே இப்ப நம்ம அதுல எல்லாமே கொட்டி வைக்க போறோம்ல, அதனால ஒரு தடவை டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சுக்கிறேன். ஒருவேளை ஈரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமாயிரும்ல, அதனால பொருள் சேதாரம் ஆயிரும். அதனால எல்லாத்தையுமே நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுல கொட்டி வைக்க போறேன். இந்த ஜார்ல நான் கொட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இன்னைக்கு கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினதும் இல்ல அந்த பொருளை நம்ம வீட்டுக்காக ஒண்ணு வந்திருக்கு, அந்த பொருளை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளீன் பண்றது யாராவது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா என்கிட்ட இருக்க ஒரு ஹேபிட் என்னன்னா, ஏதாச்சும் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காகவே அதை சுத்தி இருக்கிற, அது எந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ண போறோமோ அந்த இடத்த சுத்திலும் எல்லா இடத்தையும் கொஞ்சம் இழுத்து போட்டு வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி ரொம்ப உடம்பு வலிக்கிற அளவுக்கு இப்ப கிச்சன் கிளீனிங் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லா எல்லாத்தையும் அள்ளிட்டு வெளியே போட்டு கிச்சனை ஃபுல்லா கூட்டி மொழுவி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மேலோட்டமா தான் வேலை பார்ப்பேன். ரொம்ப டீப்பா பண்றது அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்துலதான் பண்ணாங்க. இன்னமும் அந்த மாதிரி எல்லாம் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தை மாசம் பொங்கலுக்கு மட்டும்தான் எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு தான் கிளீன் பண்ணுவாங்க. எங்க அம்மா வீட்டுல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. என்னாலும் எல்லா நாளும் எல்லாம் போட்டு கழுவலாம் மாட்டாங்க. தை மாசம் வீடு ஃபுல்லா எல்லாமே ஒட்டரடிச்சு எல்லாமே டோட்டலா வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பொருளையுமே வாசல்ல தூக்கிட்டு வச்சிருவாங்க. ஒட்டரை அடிச்சு எல்லாம் பெயிண்டிங் பண்றதா இருந்தா பெயிண்டிங் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டீப் கிளீன் பண்றதுனாலதான் அந்த மாதிரி பண்றாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளேஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி பண்றது அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை மீன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப டஸ்ட் இல்லாத அளவுக்கு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்ப வீட்டுல கொஞ்சம் அழகா இருக்க மாதிரிதான் இருக்கும். நம்ம பார்வைக்கு நமக்காக நம்ம பண்றோங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கொட்டி வச்சிட்டு இருக்கேன். இந்த அஞ்சரை பெட்டியில வச்சிருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தனித்தனியா ஜாருக்கு வந்திருக்கு. இதுல மொத்தம் 8 ஜார் இருந்துச்சு. அதுல 7 ஜாருக்கு தான் திங்ஸ் நான் கொட்டினேன். ஒரு ஜார்ல என்ன கொட்டுறதுன்னு தெரியல. அதனால 7 ஜார் மட்டும் திங்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, இதெல்லாம் மட்டும்தான் நான் கொட்டி வச்சேன். இதுல இன்னொன்னு என்ன கொட்டி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கடலைப்பருப்பே இது எக்ஸ்ட்ரா கொட்டி வச்சுற மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உளுந்த பத்தி நான் சொல்லணும். வெள்ளை உளுந்து. இந்த உளுந்து கடையில வாங்கினது கிடையாது, எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது.
ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இட்லிக்கே ஆட்டவே இல்லை, வீட்டில் கடையில் மாவு வாங்கியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் ஆட்டவே இல்லாததுனால இட்லி மாவு ஆட்டுறதுக்கு அம்மா கொடுத்து விட்ட உளுந்தை வந்து இப்படி தாளிக்கிறதுக்கே யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் பேட்ச் இந்த பாட்டில்ல கொட்டி வச்சிருக்கேன் இல்லையா, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பத்தலை, அதனால அது மட்டும் அந்த பாட்டிலே இருக்கு. இது தீர்ந்தோன்னா அது தூக்கி இதுல கொட்டிடுவேன். இப்பதான் வந்து இட்லிக்கு வந்து மாவு ஆட்டுறதுக்கு ஆட்டிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 1 வீக்கா தான் நான் ஆட்டிட்டு இருக்கேன் இட்லிக்கு. வீட்டில் ஆட்டவே இல்லை, ஏன்னா என்னோட கிரைண்டர் ரொம்ப ஃபால்ட் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஃபால்ட் என்னன்னு நான் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். என்னோட கிரைண்டரை பார்த்தீங்க அப்படின்னா புத்தம் புதுசா வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு தனியா நான் வீடியோவே போடணும், ஏன்னா அது ஒரு பெரிய வரலாறு. கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் இல்ல 3 வருஷங்களா அந்த கிரைண்டரை நான் புதுசாவே வச்சிருக்கேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா காட்டுறேன், சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி வந்து அஞ்சரை பெட்டியில இருக்கிறதெல்லாம் பாட்டிலுக்கு போயிடுச்சு. இப்போ அஞ்சரை பெட்டியில வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். பொடி ஐட்டம், சாம்பார் பொடி, மிளகாய் பொடி அதெல்லாம் போட்டுட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு மிளகாய் இதுல போட்டு மூடி வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல கவுண்டர் டாப் பக்கத்திலேயே ஆயில் ஐட்டம், உப்பு ஐட்டம், அப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாமே இதுல, அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, இது மட்டும்தான் கிச்சன்ல இருக்கு. மீதி எல்லாமே ஷோரூம்க்கு கொண்டு போயிட்டேன். வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டாண்டு, இந்த இத்து போன ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுல வந்து உடன் ஸ்பேச்சுலா, அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூனு, அப்புறம் சில்வர் ஸ்பூனு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கப்புல போட்டு வச்சுட்டேன். இந்த கப்பு வந்து 2 வாங்கினேன்ல, அந்த 2 கப்புல ஒரு கப்பு என்னாச்சுன்னு தெரியல, ஆஃபர்ல வாங்கினதுனால அதோட வேலையை காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டா விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சு. சரி, அதை நம்ம காஃபி குடிக்க யூஸ் பண்ண முடியாது, அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், கிச்சன் கிளீனிங் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.